ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற கேரி ஆன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஈத்தன் கோபெக். இவர் பேசிக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு டிஎஸ்சி ஆஃபீஸராக இருக்கிறாப்புல. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறாப்புல. நம்மளுக்கு நோரா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அந்தம்மா நார்த் விண்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்லைன்ஸில் ஆப்ரேஷன்ஸ் டைரக்டராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. நம்ம கதாநாயகனுக்கு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லட்சிய கனவு இருக்குது. ஆனால் அதை அடைஞ்சபாடு இல்லை நம்மளுக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அடிக்கடி இங்கே பாரு, கனவு கண்டேன்னு தூக்கத்தில் மட்டும் கண்டா பத்தாது, நீ எப்படியாவது அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த முயற்சிகளை பண்ணி சீக்கிரம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிவோம், லட்சிய கனவை நிறைவேற்றிக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்மால் நேராக டியூட்டிக்கு கிளம்பி வந்து நேராக இவருடைய சுப்பீரியர்கிட்ட போய் என்னுடைய ப்ரொமோஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த சுப்பீரியரு வழக்கம் போல் எல்லா சபார்டினேட்டையும் சொல்கிற மாதிரி, நீங்கள் பிடுங்கின ஆணிக்கு கொடுக்குற சம்பளமே ஜாஸ்தி, இதில் ப்ரொமோஷனு ஹைக்கு அப்படி இப்படின்லாம் கேட்டு வந்துடாதீங்க அப்படின்னு அவரும் வழக்கம் போல் சொல்லிடுறாப்புல. இப்போ அந்த சுப்பீரியர் என்ன சொல்கிறாரு, முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்ரே மிஷின் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போனால் முதல்ல எக்ஸ்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி அந்த பக்கம் வெளியே அனுப்புவாங்களே ஒரு கன்வேயர் பெல்ட்டில், அந்த எக்ஸ்ரே மிஷினில் இன்றைக்கி நான் உன்னை உட்கார வைக்கிறேன், முதல்ல எப்படி வேலையை பார்க்குறேன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் கழுதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாப்புல. சரின்னு சொல்லி நம்ம கதாநாயகனும் ரைட்டு கொடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி போய் அந்த எக்ஸ்ரே மிஷினில் உட்கார்றாரு. இப்போ வழக்கமாக எல்லோரும் வர்றாங்க, அந்த லக்கேஜை கொடுத்த உடனே நம்மளால எல்லாம் எக்ஸ்ரே மிஷினில் கிளியராக செக் பண்ணிகிட்டே இருக்காப்புல. எல்லாத்தையும் செக் பண்ணி முடித்து அந்த பக்கம் போகும்போது ஒரு சின்ன ட்ரே, அதில் ஒரு ஏர்பாடு மாதிரி ஒன்று சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை யாரோ ஒரு ஆள் தான், ஒரு பேசஞ்சர் தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி கிட்ட, மேடம் அந்த ஏர்பாடு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார் இது ஏன் இது இல்லை, எனக்கு தெரியல யார் இதுன்னு அப்படின்னு சொல்ல போக, சரி பரவாயில்ல மேடம், லாஸ் அண்ட் ஃபவுண்டில் நான் உள்ள கபோர்டில் பத்திரமா மூடி வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏர்பாடை எடுக்கிறாப்புல. எடுத்தால் அடுத்த செகண்ட் நம்ம கதாநாயகனுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, தம்பி அதை உன் வலது காதில் முதல்ல மாட்டு அப்படின்னு. நம்ம கதாநாயகனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னத்தை மாட்ட சொல்கிறேன் இதையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. சீக்கிரம் பண்ணு, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாரு அந்த மெசேஜில் ஒரு நபர். சரின்னு நம்மால் அதை எடுத்து காதில் மாட்டினா அடுத்த செகண்டு, இங்கே பார், இப்போ உன்னுடைய லவர் இருக்கா அந்த நோரா, அந்த பொண்ணு, அதனுடைய உயிர் எங்கள் கையில். முதல்ல இப்போ ஒருத்தன் வருவான், ரெட் கேப் போட்டு ஒரு ஆள் வருவான், அந்த ஆள் ஒரு லக்கேஜை உள்ள எக்ஸ்ரே மிஷினில் வைப்பான். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனால் நீ எக்ஸ்ரே மிஷினில் எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி அந்த லக்கேஜை அந்த பக்கம் அனுப்பி விட்டுற. அவன் அதை எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவான். உடனே நம்ம கதாநாயகன் கேட்குறாப்புல, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீ சொன்னால் தான் நான் விடுவேன் அப்படின்னா. அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை, உன் லவர் அப்புறம் உயிரோடு வராது, பார்த்துக்க, உன் கேர்ள் ஃப்ரெண்டு வராது அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நீ சொல்கிறத நான் செஞ்சிடறேன், இப்போ என்ன அந்த லக்கேஜை அந்த பக்கம் கண்டுக்காமல் அனுப்பணும் அவ்வளோதானே, ஆனால் யார் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாதே அப்படின்னா, அதெல்லாம் வராது நீ விடு அப்படிங்கிறான். வேறு வழி இல்லாமல் இவர் சரி அந்த பக்கம் அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஜாம் கலட் சேரா அவர் தான் இயக்கியிருக்காப்புல. என்னுடைய ஃபேவரட் டைரக்டரில் அவரும் ஒருத்தர். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம விமர்சனம் பண்ண பல த்ரில்லர் படங்களை நம்மால் தான் இயக்குனது. நம்மளுடைய படங்கள் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும் படம். இந்த படம் உருப்பட எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ளே அடங்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அன்னோன் படமாகட்டும், நான்ஸ்டாப் படமாகட்டும், த கம்யூட்டர் படமாகட்டும், லியம் நீசன் தான் அவருடைய ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ. எல்லா படத்துலையும் நம்ம தானே தலைவன் லியம் நீசன் தான் ஹீரோ. எல்லா படமும் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும். இருந்தும் எனக்கு அந்த 2014 வெளியான நான்ஸ்டாப் படம் தான் ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. அந்த படமெல்லாம் படம் ஆரம்பித்து அந்த சீன்லேருந்து கிளைமேக்ஸ் லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் பற்றிக்கிட்டு தெரியும். அப்படி ஒரு படம். அப்போ நான் சொன்ன எல்லா படங்களும் அப்படி தான். நான்ஸ்டாப் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேவரட் படம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான ஒரு படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இது போக இன்னமுமே கூட
ஆர்ஃபன் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, 2009 வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் அது. அதெல்லாம் வேறு ரகமான ஒரு படம். த்ரில்லர் ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இசபெல்லே ஃபர்மன் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை அந்த ஆக்ட்ரஸ் சும்மா வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க அந்த படத்தில். அப்படி ஒரு கதாபாத்திர சித்தரிப்பு அது வரைக்கும் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் எந்த படத்துலையும். அப்படி ஒரு படம், அதுவுமே நம்ம ஜெம் காலர் சாராவுடைய படம் தான். இன்னொரு படமும் த ஷாலோஸ்னு சொல்லி நம்ம சங்கத்தலைவி பிளேக் லைவ்லியுடைய படம். அது அட்டகாசமான ஒரு படம், அதுவும் செமையான ஒரு சீட்டடிச்சு த்ரில்லர் தான். ஒரு சுறாமீனை வச்சு விளையாண்டுருப்பாரு அந்த படத்தில். இந்த மாதிரி நம்மால் எடுத்த படங்களில் மொத்த லிஸ்ட்டில் ஒரு படம் 2 படம் மிஸ் பண்ணால் பெரிய விஷயம். அத்தனை படங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுமே அட்டகாசமான படம். அவருடைய ரீசெண்டான அந்த டைரக்டோரியல் வெஞ்சர் தான் இந்த படம் கேரி ஆன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் அட்டகாசமாக போகும். பரபரப்புடைய பற்றிக்கிட்டு உச்சத்தில் போகும். அந்த மாதிரி ஒரு படம் இது. டெஃபினட்டாக பார்க்கணுங்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்தில் டேரோன் எஜர்டன் அவர் தான் கதாநாயகனாக ப்ளே பண்ணியிருப்பாப்புல. படத்தில் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவர் தான். மீதி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா அங்கங்கே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர அவர் தான் படத்துடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் செம்மையாக பண்ணியிருப்பாப்புல அந்த கதாபாத்திரத்தை. உண்மையாக சொல்லணும்னா எதுக்கு டேரோன் எஜர்டனுக்கு போனார், வழக்கம் போல் லியம் நீசனே போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா லியம் நீசனுக்கு இப்படி கதைக்களமாகத்தான் அமையும். அதுவும் இவருடைய காம்போவில் பண்ணும்போது இப்படி படமாக தான் பண்ணுவார் லியம் நீசன். அதனால் இந்த படத்தில் டேரோன் எஜர்டன் வந்து அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. அதே மாதிரி டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம். குறிப்பாக அதுக்கு ஒரே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு காருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. மேட்டு போட்டு எடுத்த சீன் தான் அது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி எங்கேயுமே தெரியாது. அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு காருக்குள்ளேயே 360 டிகிரியில் கேமராவை சுத்த விட்டுருப்பாங்க, போட்டு உருட்டி எடுத்துருப்பாங்க. செமையான ஒரு சீக்வன்ஸ் இது. 2 கதாபாத்திரத்துக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும் ஒரு காருக்குள்ளே. அந்த சீக்வன்ஸு அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் டெக்னிக்கலி எந்த அளவுக்கு சவுண்டான ஒரு படம் இது அப்படின்னு. ஸோ அந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் சூப்பராக இருக்கும். குறிப்பாக சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பரபரப்பாக பற்றிக்கிட்டு போகிற மிஸ்ட்ரி த்ரில்லர் ஷோ இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எமோஷனலாக ஒரு 1-2 கிஸ்ஸிங் சீன் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அதை விட சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நேர்களே. ஸோ நம்ம தமிழ் டப்பிங் ரசிகர்கள் பற்றிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.